நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது யுஜிடிஆர்பி பிடி பிஆர்டிஇ ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு. இந்த தேர்விற்கு தயாரான ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நம்ம தெரிவிக்கக்கூடிய பகுதி. ஸோ இந்த தேர்விற்கான முடிவுகள் எல்லாம் வெளியிடப்பட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டும் ஒவ்வொரு பாடத்திற்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹிஸ்டரி பிளஸ் தமிழ் பாடத்திற்கு மட்டும் வர வேண்டிய சூழ்நிலையில மற்ற பாடத்திற்கு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆசிரியருடைய பணி நியமனம் என்பது மிக விரைவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ ஆகவே தேர்வு செய்யப்பட்டுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் சுபிக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதை மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் பணி மென்மேலும் சிறப்பதற்கான வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த சூழ்நிலையில நூல் இலைகள் தங்களுடைய வாய்ப்பை பறிகொடுத்தவர்கள், அது மட்டும் இல்லாம இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள், ஸோ இவர்கள் இருவருக்குமான அடுத்த பதிவு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏன்னா இந்த யுஜிடிஆர்பில எனக்கு இந்நூல் இலையில நான் வாய்ப்பை தவற விட்டுட்டேன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள், அடுத்து பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள், ஸோ இவர்கள் இருவருமே அடுத்து மேற்கொள்ளக்கூடிய பகுதி. இந்த யுஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று எனக்கு பிடி பிளஸ் பிஎட் தான் இருக்குது, எனக்கு யூஜி இல்லை, நான் யூஜிடிஆர்பி மட்டும்தான் எழுத முடியும். நிறைய ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய தகவல் இதுதான். ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அடுத்து உங்களுக்கு மிக விரைவில், ஸோ 2025 சரிங்களா, அடுத்த ஆண்டு உங்களுக்கு மீண்டும் யுஜிடிஆர்பி நடத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிக அளவுல சாத்தியக்கூறுகளானது இருக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு பிஆர்டியிலேயே பாத்தீங்கன்னா கரண்ட் வேக்கன்சி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த தேர்வானது அறிவிக்கப்படும். புதிய அரசு பாத்தீங்கன்னா பதவி ஏற்பதற்கு, இந்த அரசுக்கு இனி ஒரு 2 ஆண்டு காலம். ஸோ அடுத்து புதிய அரசு பதவி ஏற்பதற்குள்ள இவங்க பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு தேர்வு நடத்தி ஆகணுங்கிற சூழ்நிலை தான் தற்பொழுது இருக்குது. ஆகவே இப்ப இருந்து எனக்கு பிடி பிளஸ் பிஆர்டி பிஎட் இருக்குது, நான் பிஆர்டிக்கு மட்டும்தான் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இப்ப இருந்தே உங்களுடைய ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த தேர்வு எந்த அளவுக்கு இருந்துச்சு, வினாக்களுடைய கடிமத்தன்மை, இதற்கான சிலபஸ் எல்லாமே நம்மளுக்கு டோட்டலா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிடக்கூடிய தகவல் என்ன, சிலபஸ் கையில எடுத்துக்கோங்க. ஸோ அதற்கான மூல புத்தகங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த புத்தகத்தை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி இப்ப இருந்தே நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நம்மளை அடித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அதே மாதிரி இப்ப கேட்டிருக்கக்கூடிய வினாக்களை எந்தெந்த புத்தகத்துல இருந்து கேட்டிருக்கிறாங்க, ஸோ அந்த புத்தகத்தை மீண்டும் ஒரு முறை நீங்க பாத்தீங்கன்னா தயார் செய்து சிறந்த முறையில இப்ப இருந்தே தயாராகிருங்க. நான் யூஜிடிஆர்பி மட்டும்தான் எழுதணும்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கான தகவல் இது. எனக்கு பிஜிக்கான தகுதியும் இருக்குன்னு சொல்ற பட்சத்துல பிடி யூஜி, ஸோ இது ரெண்டுக்கான சிலபஸ் சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70-75% புத்தகமானது சேமா தான் இருக்கக்கூடியது. சரிங்களா, அப்படி பார்க்கின்ற பட்சத்துல நம்ம பிஜிக்கு நீங்க தயாராகும் பொழுது யூஜிக்கும் நீங்க தயாராகக்கூடிய கான்செப்ட் தான். ஸோ பிஜி பிளஸ் அடுத்து உங்களுக்கு ஒரு யூஜி, 2 வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கு நீங்க படிக்கக்கூடிய சிலபஸ் ஒரே சிலபஸ் தான், வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ அந்த அளவிற்கு உங்களுக்கான சிலபஸை நீங்கள் தயார் பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் பிஜியை பாத்தீங்கன்னா சிறந்த முறையில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா யூஜியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று உங்களுக்கான பணியாக அமையும்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம ஆசிரியர் பணி வேணுங்கிறதுல நம்ம உள்ள வந்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்துல இனி நம்ம கையில இருக்கக்கூடிய ஆப்ஷன் சொல்லும் போது 2 தான், ஒன்று பிடி, இனி ஒன்று யுஜிடிஆர்பி. ஸோ இதை தவிர்த்து வேற தேர்வு என்பது தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த அளவுக்குங்கிறது தெரியல. ஆகவே ஆசிரியர்கள் அடுத்து செய்ய வேண்டிய தகவல்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்செப்ட் இதுவாகத்தான் இருக்கணும். நீங்க அடுத்து செய்ய வேண்டியது உங்களுக்கான சிலபஸை எடுத்து புத்தகங்களை தயார் பண்ணி இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க படிச்சாலும் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் என்னால முடியும், அடுத்து வரக்கூடிய தேர்வுல நான் போயே ஆகணும்னு சொல்லி பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் தான் இதுவரைக்கும் சாதித்து இருக்கிறார்கள் என்பது நம்மளுக்கு முன்பு இருக்கக்கூடிய நியதி. ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கின்ற வெற்றி பெற்ற ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள். நூலிலையில தங்களுடைய பணியை
தவறவிட்ட ஆசிரியர்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி எடுத்து அடுத்து வரக்கூடிய தேர்வை நமக்கான தேர்வாக மாற்றிக்கொள்வதுதான் சாதனையாக இருக்கும். அதற்கு தேவையான வழிமுறைகளை எல்லாமே நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் கருத்திற்கு நமது குழுவை தொடர்பு கொள்ளுங்க. என்ன பண்ணணும், ஸோ எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதற்கான டீட்டெயில் ஃபுல்லாமே நம்ம அடுத்து கொடுப்போம். ஸோ யூஜி, பிஜிடிஆர்பி இது ரெண்டையுமே நீங்க கவனத்துல வைங்க. ஸோ மிக விரைவில் உங்களுக்கான பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு இப்ப இருந்தே உங்களை தயார்படுத்துங்க என்பதுதான் இன்றைய தகவலாக நான் ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.